இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அயர்குனிங் இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வெற்றி பெறும். நாளை நடைபெறவிருக்கும் தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்களின் அபரிமித ஆதரவுடன் பரிசான் நேஷனல் மகத்தான வெற்றி பெறும் என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மடானி அரசாங்கத்தின் மீது இந்தியர்களுக்கு அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் தங்களின் அதிருப்தியை நாளை நடைபெறும் இடைத்தேர்தலில் காட்டுமாறு சிலர் வலியுறுத்தி வந்த போதிலும் இந்தியர்களின் மகத்தான ஆதரவுடன் அயர்குனிங் சட்டமன்ற தொகுதியை பரிசான் நேஷனல் தற்காத்துக் கொள்ளும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். அயர்குனிங் சட்டமன்ற தொகுதியில் 2600க்கு மேற்பட்ட இந்திய வாக்காளர்கள் வெண்மை வாக்காளர்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களின் ஆதரவு பரிசான் நேஷனலுக்கு வலுவாக உள்ளது என்று டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். அதேவேளையில் மதில் மீது பூனையாக யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானிக்க முடியாமல் இருக்கும் கிட்டத்தட்ட 300 வாக்காளர்களின் ஆதரவை பரிசான் நேஷனல் பக்கம் திருப்புவதற்கு மாய்கா தொடர்ந்து முழுவீச்சில் பாடுபடும் என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஜொஹூர் மாநிலத்திற்கு சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஜொஹூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். JDT எனப்படும் ஜொஹூர் டாருல் தாசீம் காட்பந்து குழுவினர் வெளிப்படுத்தி வரும் சிறப்பான ஆட்டத்தின் அடைவு நிலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜொஹூர் மாநில மக்களுக்கு இந்த சிறப்பு விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஆன் ஹாஃபிஸ் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு மலேசிய கிண்ண காட்பந்தாட்ட போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள JDT அணியினர் நாளை ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ பஹாங் அணியுடன் மோதுகின்றனர். இதனையொட்டி ஜொஹூர் மாநிலத்திற்கு வரும் திங்கட்கிழமை சிறப்பு விடுமுறையை வழங்குவதற்கு இடைக்கால ஜொஹூர் சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் முடிவு செய்துள்ளதாக டத்தோ ஆன் ஹாஃபிஸ் தெரிவித்தார். 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரி 16 வயது இளம்பெண்ணை கடத்தியதாக கணவன் மனைவி உட்பட 5 சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் 21 வயது இந்திய இளைஞர் கில்லான் புக்கிட் திங்கியில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையில் இந்த கடத்தலுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் என்று நம்பப்படும் 5 நீதிபதி டத்தின் சுருத்தா பூடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஒரு பெண் குமாஸ்தாவான 31 வயது டி ஷஷ்வினா, அவரின் 32 வயது கணவர் டி போகராஜ், 21 வயது பி குஷேன் குமார், 23 வயது பி சிவனிஷா மற்றும் 23 வயது ஃபர்ஹின் முகமது அரிஃபின் ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் ஆவர். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 5:45 மணியளவில் சிரம்பான் 2 அப்டவுன் அவென்யூவில் ஒரு முடித்திருத்தும் நிலையத்திற்கு முன் அவர்கள் இந்த கடத்தல் குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 34வது பிரிவின் கீழ் 5 குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் இந்த 5 தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். முன்னதாக இந்த 5 ஜாமீனில் அனுமதிக்கக்கூடாது என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நொராசிஹா அஸ்முனி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். கடத்தப்பட்ட 16 வயது பெண்ணின் பாதுகாப்புக்கு இந்த 5 அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதால் அவர்களை விடுவிக்கக்கூடாது என்று அவர் வாதிட்டார். 5 சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங் தமது வாதத்தில் ஜாமீன் அனுமதிப்பது குறித்து எழுத்துப்பூர்வமான வாதத்தை முன்வைக்கவிருப்பதால் இதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கும்படி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார்.
வழக்கறிஞர் ஹர்பால் சிங்கின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டத்தின் சுருதா புடின் வழக்கு விசாரணையை வரும் மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்தியா காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்கமில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு தனிமைப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செய்தியானது தாக்குதல் நடத்தியவர்களின் மனிதாபிமானமற்ற கொடூரத்தை எடுத்துக்காட்டுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். எந்தவொரு நாகரிக சமூகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து மலேசியர்கள் சார்பாக தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த சம்பவத்தில் காயம் அடைந்தவர்கள் விரைவாக குணம் அடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணிகளை இலக்காக கொண்டு பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் 26 பேர் மரணமுற்றனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவும் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும் உலக தலைவர்களும் லட்சக்கணக்கான மக்களும் வெட்டிக்கன் நகரில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் போப்பாண்டவரின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு மலேசியா சார்பாக அஞ்சலி செலுத்துவதற்கு பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அசாலினா ஒத்மான் சயிட் மற்றும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ எவோன் பெனடிக் ஆகிய 2 அமைச்சர்கள் வெட்டிக்கன் நகருக்கு பயணமாகினர். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாண்டவராகவும் வெட்டிக்கன் நகரத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்பாண்டவர் பிரான்சிஸ் உடல் நலக் குறைவால் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி தனது 88வது வயதில் மரணமடைந்தார். போப்பாண்டவரின் உடல் ரோம் நகரின் வெட்டிக்கனில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா கத்தோலிக்க தேவாலயத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்கு நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. அவரது உடல் வெட்டிக்கனில் இருக்கும் அவரது காசா சந்தா மார்த்தா மாளிகையில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா கத்தோலிக்க தேவாலயத்தில் கடந்த புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை 3 நாட்கள் போப் பிரான்சிஸ் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக 25 லட்சம் பொதுமக்கள் வரை வெட்டிக்கன் நகரில் குவிய நேரிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு SPM தேர்வு முடிவு நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் தேர்வு முடிவின் மதிப்பாய்வு கண்ணோட்டம் என்று கல்வி அமைச்சு வெளியிட்ட செய்தியில் தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை தவறாக சித்தரித்ததற்காக தார்மீக பொறுப்பேற்று கல்வி அமைச்சின் உயர் அதிகாரி பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மலே கேட்டுக்கொண்டார். ஓர் அரசாங்க இலாக்காவே ஜாலோர் கமிலாங் கொடியை தவறாக சித்தரித்து இருப்பது வெட்கி தலைக்குனிய வேண்டிய விஷயமாகும். மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டிய கல்வி அமைச்சு நாட்டின் தேசிய கொடியை தவறாக சித்தரித்து இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மஸ்லி மலே குறிப்பிட்டார். நடந்த தவற்றுக்கு கல்வி அமைச்சு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போதிலும் அது போதுமானது அல்ல. மாறாக கல்வி அமைச்சின் உயர் அதிகாரி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று மஸ்லி மலே வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூர் மாசாய் பிளேந்தோங் பாருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் ஆடவர் ஒருவரை வீட்டில் அடைத்து வைத்து கண்மூடித்தனமாக தாக்கி குற்றுயிரும் குலையுயிருமாக ஆக்கியதாக கூறப்படும் 8 நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கின்றனர். 19க்கும் 26க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 8 பேரையும் போலீசார் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 2:30 மணியளவில் கைது செய்தனர். 21 வயது ஆடவரை சம்பந்தப்பட்ட கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பல்வேறு தரப்பினர் போலீசாரை வலியுறுத்தி வந்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.